வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி என்னோட டிஜிட்டல் டைரியில் என்ன பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் வழக்கப்படி காலங்கார்த்தால சாமி ரூமில் தான் என்னுடைய நாள் தொடங்கும். தேதியை பார்த்தா 3ஆம் தேதின்னு போட்டிருந்தது. 2 நாள் தேதி கிழிக்காமலே விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. கம்பாநதி காமாட்சி ஏகாம்பரநாதரை மட்டுமா அணைச்சிட்ருக்கா, தோழி ராஜலக்ஷ்மியும் தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா காஞ்சிபுரம் கடை தொடங்கப்பட்டு 1 வருஷம் ஆனதுனால அவங்களுக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவித்தேன். அவங்க லவ்யூமான்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. உற்சாகமாக இந்த நாள் தொடங்குனது. 8:30 மணிக்கெல்லாம் சமையலை ஸ்டார்ட் பண்ணி 9:15க்கெல்லாம் முடிச்சிட்டேன். பழைய புளிக்குழம்பு நேத்தியோடது இருந்தது. கொஞ்சம் சாம்பாரும் வச்சேன். அது சின்ன வெங்காயம் போட்டு மணக்க ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொரியல், அதாவது இந்த தேங்காய் போட்ட காயெல்லாம் சாம்பாருக்கு செட் ஆகாது, இருந்தாலும் இருக்கிறத பண்ணிக்குவோன்ட்டு தோணுச்சு. காலையில் சம்மந்தம் இல்லாமல் இந்த புளிப்பு மிட்டாயும் சாப்பிட்டேன். ஆசையாக இருந்தது. அப்புறம் தோசைக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, தோணவும் இல்லை. இப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் ஆவக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு ஏஜிஎஸ் மதுரவாயில் நான் போயிருந்தேன். தக் லைஃப் படம் பார்க்குறதுக்காக. இந்த முத்தமழை சாங்கை எதிர்பார்த்து அங்கே போயிருந்தேன். தி வெர்ஷன் நல்லா இருக்கா, சின்மயி வெர்ஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிற சர்ச்சை போயிட்டுருக்கிற வேளையில் படத்தில் 2 வெர்ஷனுமே வேண்டாம் அப்படின்னு பாட்டையே தூக்கிட்டாங்க. அது ரொம்பவே ஏமாற்றம் தர்ற மாதிரி இருந்தது. படமும் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குற வகையில் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். எழுந்ததும் கொரியர் வந்தது. வாசினி பாப்பாவுக்கு பூஜை ரூமில் பேக்ட்ராப் ரெடி பண்ணுறதுக்காக சாட்டினில் துணி எடுத்து தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். அது சேர்ந்தது. நீங்கள் பூஜையில் இந்த பேக்ட்ராப்போடு பார்ப்பீங்க. அப்புறம் மளிகை சாமான் ஆர்டர் பண்ணுறது 2-3 நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. மளிகை சாமானை நான் ஸ்விக்கிலேயே போட்டு வாங்கிட்டேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை வந்துருச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு இந்த சாம்பாரை சூடு பண்ணி திரும்ப தோசை ஊற்றி அவளுக்கு கொடுத்தேன். தோசையில் ஆரம்பித்து தோசையிலேயே இந்த நாள் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சுவாரஸ்யமாக பெருசாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலைனாலும் நடந்த விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்குங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குது. நாளைக்கு டிஜிட்டல் டைரியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.